ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் குட்டிடான் லிஷி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமலா கேம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னடா வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. லைட்டாக தொண்டை கட்டிச்சு. இது இந்த மாதிரி தான் என் வாய்ஸ் ஆயிடுச்சு. ஒன்று இருந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்கை வந்து பார்த்துடலாம் கமலாவுடையதை. அப்போ பார்த்தீங்கன்னா கமலாவுக்கும் ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது திடீர்னு ஒரு நாள் கமலா வயிற்று வலின்னு சொல்லி படுத்துக்கிட்டா. அப்படியே வயிற்று வலி வந்தது எதுவும் தெரியல. அவள் ஈவலாக மாறிடுறா. அதாவது ஒரு ஆவியாக என்ன எப்படி சொல்ல, பேயா மாதிரி மாறிடுறா. அவள் திடீர்னு அந்த மாமனாரை பிடிச்சி டமால்னு கீழே போட்டு அவளுடைய ஃப்ளெஷ்ஷை பிடிங்கி அப்படியே சாப்பிட்டுட்ருக்கா. இதை பார்த்து அந்த அம்மாவும் பையனும் ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. என் மனைவி இந்த மாதிரி ஆயிட்டா, நீங்கள் தான் என் மனைவியை மறுபடியும் நார்மலாக ஆக்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரு ஒரு ப்ரீஸ்ட்டுக்கு எழுதுகிறாங்க. அந்த ப்ரீஸ்ட்டு யார் தெரியுமா? நம்ம தான் அந்த ப்ரீஸ்ட்டே கைஸ், நம்ம தான் அந்த சாமியார். இப்போ நம்ம அந்த கமலாவை ஓட விட்றோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இது ஹிந்தியில் எழுதியிருக்கு. என்னது? டோன்ட் யூரினேட் ஆன் வால்ஸ், ஒன்றுக்கு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க இங்கே. ஓகே, இப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம். இப்போ ஐயோ சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. சரி உள்ளே போவோம். அப்படியே போவோம். என்னடா அது, ஏதோ பலகை மாதிரி இருக்குது. சரி விடுங்க, இது வேணாம். என்னடா எரியுது அந்த சைடு? ஆத்ரா கொளுத்தி விட்டா இப்படி எரியுது. இப்போ நம்ம இதுக்குள்ளே போகணுமே, எப்படி போவ? இங்கே ஒரு பம்ப் இருக்குது. ஏதோ வெளிச்சம் அடிக்குது அந்த சைடு லைட்டாக. அதோ அங்கே பாருங்களேன், போய் பார்ப்பேன் என்ன இதுன்ட்டு. இப்போ அங்கே பம்ப் இருக்குது, அதில் வழியாக தண்ணி வரும். என்ன ஏதோ மெட்டல் மாதிரி இருக்கு, எதுக்கு யூஸ் ஆகும்? இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டா இது எதுக்கு யூஸ் ஆகும்? அப்படியே போவேன், எதுக்காச்சும் கண்ணில் படுல, அது ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணும். ஆனால் ஃபிக்ஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுவாக இருக்கும். ஆமாம், இந்த பம்பு செட்டுக்கு பின்னாடி ஒன்று இருக்குதுல்ல, அந்த அடிக்கிறது, அதுதான். ஓகே, ஒரு வாட்டி சுற்றி பார்த்துப்போம் அந்த இடத்த. பெருசாக தான் பங்களா மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடிக்கிற அடியில் அந்த குடமே ஃபுல்லாகிடணும். அப்போ அடிச்சு கை தான் வலிக்குது. இப்போ நம்ம பார்ப்போம் ஃபுல்லாகிடுச்சான்னு. ஓ மை காட், குடம் வைக்காம அடிச்சிட்ருக்கோம். ஐயோ, குடம் எங்கடா? குடம் வைக்காமலே போயிட்டேனே. எங்கே இருக்கும்? இந்த சைடு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அந்த சைடு பார்ப்போம். அதே மாதிரி வெளிச்சம் அடிக்க. அப்போ அங்கே தான் குடம் இருக்கும். பார்த்தீங்களா? கரெக்டாக அங்கே தான் இருக்குது. இது என்னது? பூச்செடி அந்த வைக்கிறதா? ஓகே, இது வாலு. இப்போ நம்ம அந்த பம்ப் இருக்குல்ல, அந்த பம்ப் செட்டுக்கிட்ட போய் இந்த குடத்தை வச்சிடலாம். அங்கே சூப்பராக எரியுது பார்த்தீங்களா? மொத்த வீடுமே எரியறதுக்குள்ளே இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அணைச்சிடணும். அதை இப்போ ஃபுல் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை அந்த நெருப்பு மேலே போய் கொட்டிடலாம். இப்போ அமர்ந்துருச்சு. இப்போ தான் ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் இப்போ உள்ளே போயிடலாம். இப்போ நம்ம உள்ளே போயாச்சு. ஓகே, இப்போ நம்ம உள்ளவும் போயிட்டோம். இந்த சிம்பிள்ஸ் எதுக்குன்னு பார்த்தோன்னா, சப்போஸ் இப்போ கமலா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஏதாச்சும் நம்ம ஒன்று சூஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அது நம்ம கமலா கிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஒரு கொஞ்ச நேரம் கழித்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டெலிஃபோன் வேறு ரிங் ஆகிட்டே இருக்குது, எடுக்கவும் கூட முடியலை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குன்ட்டு. இது ஏதோ, ஐயோ கமலா வெளியே வந்துட்டா. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இந்த என்ன டால் இருக்குது இந்த பாக்ஸ்குள்ளே. இன்னும் 1/8 அப்படின்னா இந்த மாதிரி பொம்மைங்க இந்த வீட்டுக்குள்ளே 8 இருக்குது போல். 8ல் இப்போ நம்ம 1 எடுத்துட்டோம். இன்னும் நம்ம ஒரு 7 எடுத்தோன்னு வைங்களேன்.
என்ன ஆகுன்னு எனக்கும் தெரியல. நான் இன்னும் கலெக்டும் பண்ணலை. அதை கொலுசு சவுண்டு கேட்டதுனால இப்போ நான் ஒழிஞ்சுக்கிட்டேன் உள்ள. இங்கேயே 1/2 மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருப்பான். நான் ஏன் இந்த வீடியோ எடுக்கல. A few moments later. முன்னாடியே இந்த மாதிரி நடந்துச்சு. 1/2 மணி நேரம் என்னை உள்ளே உட்கார வச்சு தான் அவன் வேலையே பார்ப்பாளே. ஏன் சில நேரத்தில் 1.5 மணி நேரம் கூட ஆயிருக்கு. இப்போ நம்ம உள்ளே ஒழிஞ்சிக்கிட்ட மாதிரி சவுண்டு கேட்குது. ஒலி 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 அப்படி உள்ளே போயாச்சு. இருந்தாலும் போய் போவோம். அவன் அந்த சைட் போயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த சைட் போயிட்டா. அப்போது இந்த சைட் நம்ம போய் இந்த சைட் டோரை ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. இப்போ இங்கே போய் பார்ப்போம். ஓகே, இது டைனிங் டேபிள். இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே, இது அதே நேரம் நடுவில் பெல்லு மாதிரி கட்டி விட்ருக்காங்க. இதை அடித்தா அந்த கமலா பேய் வந்துடும். அது நான் சில வீடியோவில் பார்த்துருக்கேன். ஓகே, அது நம்ம தட்டாமலே இல்லை தட்டி பார்ப்போம். தட்டியாச்சு. ஓடுறா ஐயோ ஓடு அதான் அந்த கட்டில் கீழே போய் ஒலி அப்பாடி ஒழிஞ்சாச்சு. இது எதுக்கு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சும்மா வர வச்சு பார்ப்போம். ஓகேவா, அதனால் சும்மா அடித்தேன் அதை. அவன் அங்கேயே நின்று அங்கேயே போயிட்டா. அதனால இப்போ நம்ம வெளியே போயிட்டு மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயோ வந்துடக்கூடாது. நடுவில் இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது. ட்ராயரில் என்ன இருக்குது? இங்கேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஆமாம், கரெக்டாக ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு டோரும் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னொரு ரேக்லாம் இருக்குது. ரேக்கில் ஒன்றுமே இல்லை. ஓகே, அப்போ வெளியே போவோம். ஓகே, இப்போ நம்ம வெளியே போயிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம மற்ற ரூம்ஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் பாதி ரூம்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் பார்ப்போம்னு சொல்லி இந்த சைடு வந்திருக்கோம். இந்த ட்ராயரில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. அப்போ என்னத்துக்குடா வச்சுருக்கீங்க? ஓ மை காட், பெல்லு வச்சுருக்கீங்களே. ஆச்சு விட்டேன்டா. ஓடு. ஐயோ, கேர்ள்ஸ் சத்தம் வேறு இங்கே கேட்குது. ஐயோ ஏறு முப்பாடி. ஐயோ போச்சு. நான் இன்னும் ஒரு பொருள் கூட வைக்கலடா. எக்ஸ்ப்ளோர் தான்டா பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே ஏன்டா? சபா ஓ மை காட். இந்த இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த செங்கலை தள்ளி விட்டு ஓடுறது தான் அந்த டாஸ்க்கே. அதுக்குள்ளே ஓடலான்னு வைங்களேன், பின்னாடி மறுபடியும் தலையை போட்டு டமால்னு போட்டுருவா ஸ்மேக்கை. மற்ற ரத்தம் அப்படியே பத்து கிடப்போம் நம்ம. ஓடு. ஐயோ மாட்டிச்சு. அப்பாடி போ அப்பாடி. ஓய், பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடுன்ட்டு? நல்ல வேலை நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோம் வேகமாக. போகிறோம் அந்த சைட் போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அந்த சைடு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அவள் அந்த சைடு போயிட்டா. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, இங்கேயும் அதே பெல்லை கட்டி வச்சுருக்காங்களே. ஓகே, இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது. இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ஐயோ சவுண்டு கேட்கு. அச்சுட்டா போச்சு போ. அதுக்கு தான் நடுவில் பெல்லை கட்டி வச்சுருக்காங்க போல். எப்போ டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறானோ அப்போ கரெக்டாக அவனே இடிச்சுப்பான் அப்படின்னு சொல்லி தான் அந்த பெல்லை வச்சுருக்காங்க போல். ஓகே, இதில் பாட்டு வேறு அவளுக்கு ஹிந்தி பாட்டு பாடலாம். இன்னும் சவுண்டு நிற்கலை. கொலுசு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால தான் இன்னும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே. இப்போ லைட்டாக விட்டுச்சுன்னு வைங்களேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் அந்த சைடு. ஷோபா எவ்வளோ நேரம் இங்கே சரௌண்டிங்லேயே இருப்பா போல். போகிறா லைட்டாக போகிறா. சவுண்டு கேட்கல. போயிட்டா. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் அந்த சைடு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது அந்த டேர்னிங்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே ஒன்றும் இல்லை. ஆல் இஸ் வெல். ஒன்றும் இல்லை. பார்த்து ஐயோ சாத்துக்கு அடிக்கிறாளே. ஐயோ ஓட்டு பின்னாடி வந்துட போகிறா அத்து. நான் ஒன்றுமே பண்ணலடா. சேரை தூக்கி அடிக்கிறாளே. வெயிட் பண்ணு, அவள் சேர் தானே தூக்கியாச்சா? வரவே இல்லைல்ல. நான் ஏன் இவ்வளோ தூரம் ஓடி வந்தப்ப? ஓகே, வரல அவள். அந்த சைட் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஐயோ வரலன்னு நினைக்கிறேன். வரல சவுண்டு கேட்கல. ஓகே, போய் பார்ப்போம்.
வெயிட் பண்ணி ஏதோ வெள்ளை கலரில் தெரியுது. உப்பு இங்கே வச்சுட்டு நான் அரை மணி நேரம் சுற்றிட்டு இருந்திருக்கேன் பார்த்தியா? ஐயோ சவுண்டு வேறு கேட்குது, ஒழிஞ்சுக்கலாம். இவளோட ஹாபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு இடத்துக்கு போனோன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு மற்ற இடத்துக்கு போகணும்ல, இவன் என்னன்னா அரை மணி நேரம் அங்கேயே சுற்றிகிட்டே இருந்திருப்பா. அதான் எனக்கு பிடிக்காத விஷயமே. இங்கே வேறு கரெக்டாக டேர்னிங்கில் போய் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க எல்லாவனும். அடிச்சிடாம பார்த்து 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 அப்பாடி வந்தாச்சு. இப்போ நம்ம இதை கோர்ட்யார்டில் போய் வைக்கணும். இப்போ முன்ன மட்டும் வந்துடக்கூடாதவ. வரல. ஓகே, இப்போ நம்ம இங்கே இந்த உப்பை தூக்கி இந்த சுற்றி வச்சுருக்காங்களா அந்த இதில் போய் வைக்கணும் நம்ம. ஓகே, இங்கே தான் நம்ம ஒளிய போகிறோம் இந்த கபோர்டுக்குள்ளே. ஓகே, இங்கே தான் நம்ம உப்பை வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடு. அவ்வளோதான், ஒழிஞ்சாச்சு. இப்போ அவள் இன்னும் சவுண்டு நிற்கலை. இந்த சைடு சுற்றிட்டு போவாள் அந்த சைடு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த கேமில் ஒரே ஒரு டவுட்டு தான். என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளியே பார்த்தோம்ல அந்த கோர்ட்யார்டில், அதில் மழை பெய்யுது நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. அது எப்படி? அதான் தோணலை. பார்த்தீங்களா போகிறோம் அந்த சைடு. அப்பாடி, அதான் எனக்கு டவுட்டே. மழையும் பெய்யுது, அந்த என்ன சொல்ல அந்த இதுக்கு வச்சுருப்பாங்களே பூஜைக்கு அந்த நெருப்பு, அது என்னன்னா தகன்னு எரியுது, மழையும் சூப்பராக பெய்யுது. அதுதான் அந்த லாஜிக் மட்டும்தான் இந்த கேமில் ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. பார்த்தீங்களா, மழையும் பெய்யுது, அதே நேரத்தில் இந்த பூஜை நடக்கிறதுக்கான அந்த ஃபயர் எரியுது. இந்த ட்ராயரில் ஒன்றும் இல்லை, இந்த ட்ராயரில் ஒன்றும் இல்லை. எதுக்குடா ட்ராயரில் வச்சுருக்கீங்க அப்போ? ஐயோ பார்த்து மறையாதே. ஐயோ கொலுசு சவுண்டு வேறு கேட்குது. விட்டு போகுது. தள்ளி போயிடலாம். இது என்ன ரூமு? ஓகே. ஐயோ என்னடா கத்துடாவே. போ வேகமாக போ. அப்பாடி ஒழிஞ்சுக்கடா. எதுக்கு சத்தம் போட்டானே தெரிலையே. ஒரு வேளை அந்த டோருக்கு பின்னாடி அந்த பெல் ஏதாச்சும் வச்சுருப்பாங்களோ. ஆனால் பெல் அடிச்ச சவுண்டும் கேட்கல. ஒரு வேளை டோர் ஓப்பன் ஆன சவுண்டு மட்டும் அவளுக்கு கேட்டிருக்குமோ. கமலா ஓடும் போது எனக்கு ஒன்று தோணுது, இந்த மாதிரி தான் ஓடுறான். இந்த மாதிரி பறந்து வந்து கூட அடிப்பா போலாம், அந்த மாதிரி ஓடி வரா. போட்டு ஒரு ஸ்மாக் போட்டா பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படி தான் ஓடி வந்திருப்பா போல். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ இவங்க சொன்ன மாதிரி இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ட்ரை பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு சிம்பிள் மாதிரி இருந்துச்சுல்ல, ஒரு ரிங் சிம்பிள், அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் இருந்துச்சுல, இது பார்க்கும்போது கமலாவுடைய பாஸ்ட்டு ஃபோட்டோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த ஏரோ மேட்டருக்கு வருவோம். இப்போ அந்த ஏரோ பார்த்தீங்கன்னா மேலே மேலே லெஃப்ட்டு கீழே மேலே லெஃப்ட்டு கீழே மேலே. ஐயோ மறுபடி பெல்லு. பார்த்து அப்பாடி வந்தாச்சு. இப்போ நம்ம போவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யானை பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது டைரக்ஷன்ஸ் கூட திருப்ப முடியும். ஐயோ கொலுசு சவுண்டு வேறு கேட்குது. என்ன பண்ணா? ஐயோ அமுக்கி விட்டேனே. இதை இப்போ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த யானைக்கும் அந்த ஏரோக்கும் அந்த டைரக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ஏரோவில் என்ன டைரக்ஷன்ஸ் இருக்கோ அதே இதை இந்த யானைக்கு வச்சோன்னா உள்ளேருந்து ஏதாச்சும் நமக்கு தேவையான பொருள் கிடைக்கும். அது பார்க்குதான்னு பார்ப்போம். இப்போ சவுண்டு வேறு பக்கத்தில் ஹெவியாக கேட்குது. இங்கே தான் இந்த டோர் வழியாக வராலாம். ஐயோ வேண்டாம். ஆமாம் கைஸ், அவள் பார்க்கவே இல்லை நம்மளை. கமலா இங்கே தான் இருக்கேன் பாரு. நான் பார்க்காமலே போயிட்டா. அப்போ உண்மைதான் போல இது. ஓகே, இது மேலே லெஃப்ட்டு. ஐயோ என்னடா ஒர்க்க மாட்டேங்குது. அப்போ இது உண்மைதான் போல கைஸ் இந்த ரிங்கு. ஓகே, இப்போ நம்ம இதை மேலே தள்ளி வச்சிடலாம். மேலே இதுக்கு பாட்டு வேறையா. ஓகே, இது லெஃப்ட்டு, அது கீழே, அது மேலே. இன்னொரு வாட்டி ரொட்டேட் பண்ணி. ஓகே, இப்போ நான் ரொட்டேட் பண்ணக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு கற்பூரம் கிடச்சிருக்கு. இந்த கற்பூரத்தை தூக்கி அந்த வந்துட்ட மாதிரி. பாரு கமலா இங்கே பாரு.
ஆமாம், அப்போ இது யூஸ் பண்ண வேணாம் கைஸ் இனிமேல் இந்த ரிங்கை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கமலான்றது ஒரு ஹாரரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு கேம் தான். அப்படிப்பட்ட நம்ம இந்த மாதிரி ரிங்கை யூஸ் பண்ணோன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகாது, அதே மாதிரி நல்லாவும் இருக்காது. எப்படி சொல்ல, இந்த அது த்ரில்லிங்காக இருக்கும். அதனால இந்த ரிங்கை நம்ம யூஸ் பண்ண வேணாம் கைஸ். அப்படியே இப்போ நம்ம இந்த கற்பூரத்தை தூக்கி அந்த கோட்டியாடில் போய் வச்சிடலாம். பார்த்து பார்த்து பெல்லு வேறு இருக்குது, பார்த்து பார்த்து தட்டிடாத அப்படி வந்தாச்சு. இப்போ வேகமாக போய் வச்சிடணுங்க, நடுவில் மட்டும் வந்துடக்கூடாது அவ. கரெக்டாக நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி விளாண்டுருக்கேன். டேர்னிங்கில் வரும்போது தான் கரெக்டாக வந்து நீ அட்டாக் பண்ணுவாள். ஓகே, இங்கே வச்சிடலாம். ஓகே, ஓடு போ வேகமா. வெயிட் பண்ணு, அவள் கத்தவே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் ஏதோ வயலட் கலரில் பார்த்தீங்களா, அது வயலட் கலரில் தெரியுதா? போய் பார்ப்போமா? ஓகே, ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது, எடுத்து பார்ப்போமா? ஓகே, ஐயோ கத்துறா, ஐயோ போ. அப்பா, இந்த பொம்மை எதுக்கு வச்சுருக்காங்க? இந்த பொம்மையை பார்க்கும்போது இந்த வீட்டில் வைப்பாங்களா அந்த திருஷ்டி பொம்மை, அது மாதிரியே இருக்குது. இந்த பொம்மை தூக்கி எங்கே வைக்கணும்னு தான் தெரியல. ஓகே, இன்னும் சவுண்டு குறையலை, இங்கே தான் நடமாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இந்த சைடு வந்தால் மாதிரியே தெரியலை, இன்னும் சவுண்டு நிற்கலை. கொலுசு சத்தம் வேறு கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு. ஓகே, இங்கே இருப்போம். அப்பா, அந்த பொம்மை எங்கே வைக்கணும் கூட தெரியல, அது போய் பார்த்துடலாம். இதை எங்கே வைக்கணும்? ஐயோ சவுண்டு கேட்குது. ஐயோ, கரெக்டாக நான் வெளியே வர முடிவு பண்ணுவேன், அப்போ தான் கரெக்டாக வருவான். 1 hour later. ஏப்பா, எவ்வளோ நேரம்டா இங்கேயே சுற்றிகிட்டே இருக்கா, வாட்ச்மேன் மாதிரி. போன மாதிரி தெரியுது. சரி போமா வேணாமா? போகலாம் நம்ம. இப்போ நம்ம சேஃப்டியாக போனோம், வந்துடக்கூடாது நடுவில். இந்த ரூமில் என்ன இருக்கும்? பாத்ரூமா? ஐயோ, பார்த்து போனோம், பெல்லு வேறு இருக்குது. போவோம். ஏதோ உருவம் தெரியுது. ஐயோ கமலா, அது ஓடு போ போய் ஒலி ஐயோ எங்கே பண்ணே தெரியலையா? போ அங்கே. எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் கைஸ்.